அப்படி சண்டை போடும்போது நீங்க ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா, தம்பி அண்ணாமலை கிட்ட நான் அன்பா கேட்கிறேன், இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதில் நீங்க கை வச்சு பேசுங்க. உங்க கட்சிக்கு அதாவது RSS இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்ல சொல்லுங்க. சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு நீங்க சொல்றீங்க. நாங்க சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு. நீங்க இந்த இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்கு வாங்க. ஒருவன் ஏழையா இருக்கிறான்னா என்ன இந்த தெருவில் நடக்க விடல? ஏழையா இருக்கிறான் சீமான் அந்த குளத்துல குளிக்காதுன்னு சொன்னீங்க. நான் ஏழை, நான் கோயிலுக்குள்ள வராதுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, ஈன மகன், என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை. அதுல தானே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச. அதன் அடிப்படையிலே திருப்பி தாங்கிற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இட ஒதுக்கீடுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராம ஒதுக்குன, இப்ப இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற. இட பகிர்வு, இட பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும். இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான். திருப்பி நீ எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாதா? இன்னைக்கு ஏழையா இருக்கிற சீமான், இல்லை ஏழையா இருக்கிற நீங்க நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம். ஆனா நான் அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பறையன் தான்னா இது வலிக்குமா வலிக்காது? நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போக முடிஞ்சதா? எங்க அப்பாவே சான்று. ஆக பெரிய இசை மேதைலாம் சொல்லக்கூடாது. இசை இறைவன், இசை அவதாரம். அவருக்கு நீங்க நாடாளுமன்ற ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கும்போது PT உஷாவுக்கு, அப்பா இளையராஜாவுக்கு, இன்னொருத்தருக்கு யாருக்கோ கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அப்பாவை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தலித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கோன்ற இருக்கு. செய்தியில் வேணா நீங்க பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா, தலித்துன்னு கொடுத்தியா? அப்ப இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேல அந்த இழிவை நீ போக்க முடியல, நீ எடுக்க மாட்டிய. அப்புறம் நீ சமூக நீதி எப்படி பேசுற? நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி? எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை? எடுக்க சொல்லுவாரா? சொல்லுங்க. எடுக்குமா? காங்கிரஸ்ல சகோதரர் ராகுல் காந்தி இப்ப பேசுறா அப்படி. ஏன்னா நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் எதிர்கட்சியா வந்திருக்க மாதிரி பேசுற. எடுக்க மாட்டார்கள். பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே. இங்க எதுக்கு? இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது? தம்பி ஒரு கோட்பாடு தான், எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இதான கோட்பாடு. நீ கொடுக்கறதுக்கு நீ யாரு? முதல்ல 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பு. அங்க 100 பேர் சாப்பாடு அனுப்பாத. 100 பேர் இருக்கிறதுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பு. 10